Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 984 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபி யூஸ்டஸ் கிட்ட தடுக்கிறக்காண்டி வரட்டிட்டு போனான். ஜோரோ லூஃபியை தடுக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு போனான். இப்படியே ஒரு வழியா பார்ட்டிக்குள்ள போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப நம்ம ஜோரோ லூஃபியை தேடிட்டே உள்ள போகும்போது திடீர்னு அங்க இருக்க ஒருத்தன் புடிச்சு, என்னப்பா சீரியஸா எதை தேடிட்டு இருக்க? இங்க ஒரு பெரிய பார்ட்டியே போயிட்டு இருக்குது, இந்த ஜாலியா சரக்கடிச்சு என்ஜாய் பண்ணுன்னு கொடுப்பான். ஜோரோ பார்த்துட்டு இது ஒரு நல்ல சரக்காச்சேம்பா. அட ஆமாப்பா, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, ஊருக்கே தெரியும்டா மூதேவி, நான் ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிச்சிருவேன் ஒன்னு அப்படின்னா. ஓகே இந்தா குடியும்பா. நம்மால் இப்ப குடிக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் நிறுத்த முடியாதுன்னு அவனுக்கே தெரியும். வந்த வேலையே வேற. அதனால நான் இப்போ ஒருத்தனை தேடிட்டு இருக்கேன், அதனால எனக்கு இந்த சரக்கெல்லாம் வேணான்ட்டு அவன் பாட்டுக்கு போவானா. அப்ப அவன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நம்ம கிட்ட சரக்கு சும்மா சர மாதிரியா இருக்குது. எபிசோ டவுனை சேர்ந்தவங்களும் சரி, ஒக்கப்போரே டவுனை சேர்ந்தவங்களும் சரி, யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சரக்கை குடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே லைட்டா ஜோரோக்கு அப்படியே கடுப்பாகும். அதே நேரம் இங்க பிராங்கி ஏதோ ஒன்று கொண்டு வரேன், நம்ம அதை யூஸ் பண்ணி போலான்னு சொன்னால கப்பலுக்குள்ள போனவன் ஆளை அட்ரஸையே காணும். எடுபட்ட மொல்ல மாதிரி பயில எங்கடா இருக்கன்னு பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பாங்க. அட இருங்கம்மா வர்றேன். சூப்பரா ஒரு விஷயத்தை காட்டும் போது சும்மா பில்டப்போட காட்டணும், அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்பர் 4 அன்லாக் பண்ணி விடுவான். அதான் நம்மளே கப்பல்ல ஒவ்வொரு கேபின் இருக்குல்ல, அல்ல 4வது கேபின், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மரண மாசா ஒரு பைக் அப்படியே புர்ரு புர்ரு புர்ருன்னு முறுக்கிட்டு வந்து நிப்பான். இதுக்கு பேரு தான் பிளாக் ரைனோ FRU4. இத பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. வா வேற லெவல்ல இருக்குன்னு. இந்த மாதிரி ஒன்னதான் அவன் ஃபிஷ்மேன் ஐலாண்டோட பேட்டர்ல யூஸ் பண்ணியிருப்பான். ஆனா அது வேற இது வேற. இது பாத்தீங்கன்னா பிளாக் ரைனோ. இப்ப அடுத்து இன்னொரு வண்டி, அது வந்து நம்பர் 5 கேபின், அதோட பேரு பிராக்கியோ டேங்க் 5. அதுல நம்ம சாப்பர் ஏறி உட்கார்ந்துகிட்டு நான் தான் கமாண்டர் சாப்பர், இதோட முழு அதிகாரிமா. உடனே எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. உடனே உசோப்பு உள்ள ஏறி உட்காந்துக்குவான். ஏன்னா அது டேங்க் எய்ம் பண்ணி அடிக்கணும். நம்ம பையன் தான் ஸ்னைப்பர் ஆச்சே, தட்டி பிரிச்சிருவான். சோ அதனால இவங்க 3 பேரும் அந்த வண்டியை கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. இவங்க கூட தான் மத்தவங்க எல்லாருமே ஏறி போறாங்க. சரி எப்பவுமே ஹைப் ஆகிறப்போ நம்ம லூஃபி அதுல இருப்பானே, எங்க ஆளக்கானு கேப்பான். ஜிம்பை இருந்துட்டு அவன் யூஸ்டஸ் கிட்ட தடுக்கிறக்காண்டி போயிருக்கான். உடனே எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும். ஐயோ அவன் உள்ள போனான்னா நிலைமை இன்னும் மோசம் தான்டா ஆகும், ஏன் அப்படி விட்டீங்கன்னு கேப்பான். ஜிம்பைக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒழுங்கா அவனை ஸ்டாப் பண்ணிருக்க வேண்டியதானே. என்ன அட ஒண்ணு பஞ்சாயத்து இல்ல, அவனை தடுக்கிறதுக்கு தான் ஜோரோ போயிருக்கான்னு சொல்லுவானா. வேலைங்கீரும். அவனை நேரா போக சொன்னாலே பேக் சைடுல சுத்தி லெஃப்ட் சைடா பூந்து ரைட் சைடுல வெளியே வருவான். அவனையே ஐயா அனுப்பி விட்டு என்ன ஜிம்பைக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க டீமுக்குள்ள இவ்வளவு குளறுபடி இருக்கான்னு. இப்ப தானே வந்திருக்கான், போக போக பழகிரும். ஒன்னு மட்டும் கன்ஃபார்ம், அவனுக்கு 2 பேரும் போயிட்டானுங்கல்ல, இனி இதுக்கப்புறம் அங்க கலவரம் ஆகிறது கன்ஃபார்ம். எப்படி ஆகும் என்ன ஆகும்னு ஒன்னும் சொல்ல முடியாது. நம்ம கிளம்புற வழியை பார்ப்போம்னு ஆளுக்கு டேங்க்ல ஏறி உட்காந்துக்குவாங்களா. நமி எங்க போறாலும் அங்க சஞ்சியும் பாஞ்சி ஏறலான்ட்டு போவான். அங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல் ஆயிருச்சு. உசோப் இருக்கான், சாப்பர் இருக்கான், கேரட், ஷினோபு, நமி. சோ இத்தனை பேர் இருந்தவொடனே அடுத்து ஒரு ஆள் உட்கார்றதுக்கு இடம் இல்ல. உசோப்பு பார்த்துட்டு உனக்கு ஷூட்டிங் ஸ்கில் இல்ல கண்ணா, இல்லன்னா நீ இந்நேரத்துக்கு இங்க உட்கார்ந்து இருக்கலாம், அதனால ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை பாருன்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிடுவாங்க. நம்ம பயிலுக்கு அவமானமா போயிரும். சோ இப்ப அவங்க எல்லாம் அங்க ஏறிட்டாங்களா. இனி அடுத்து நம்ம பிராங்கியோட பைக் இருக்குது, அதுல ரோபினை தான் ஏறிக்க சொல்லுவான். ஆனா அதுக்கு முன்னாடி ப்ரூக் வந்து ஏறிக்குவான். இவன் கூடயா போகணும். சரி பரவாயில்லன்னு சாப்பர் கிட்ட இந்த ஐலாண்டோட பேக் சைடு வந்து சேர்ந்த உடனே 2 வண்டியும் ஒன்னு சேர்த்திடலாமா. அப்பவே நம்ம பயிலுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தானே கம்பைன் பண்ணி ஒரு ரோபோட்டை உருவாக்குனா, அதே மாதிரி பண்ண போறான்ட்டு வாவ் செம தட்டி தூக்கிடுவான்பா. சரி போலான்னு சொல்லிட்டு பிராங்கி ஒரு முறுக்குவான் பாக்கணுமே. மின்னல் வேகத்துல வண்டி பிச்சுக்கிட்டு போகும். நம்ம ப்ரூக்கு தலையே தனியா கழற்றும் போல அவ்வளவு வேகமா போவான். அடுத்து நம்ம சாப்பரோட டேங்க் ஒரு சைடு கிளம்பும், அது மேல செஞ்சு ஏறி உட்காந்துக்குவான். ரோபினியும் வா மேலேயே உட்காந்துட்டு போலான்னு கூப்பிடுவான். ஆனா டேங்குக்கு மேல உட்காந்து இப்படி டிராவல் பண்ணி வந்தா என் மேல ஃபுல்லா டஸ்ட் ஆயிரும், அதனால நீயே போயிட்டு வாடாக்கண்ணான்னு அனுப்பி வச்சுட்டு இவ ஜிம்பை கூட வாக்கிங் போலான்னு முடிவு பண்ணிட்டா. கடைசியில நம்மளால நடைப்பயணமா வர வச்சுட்டாங்களே. ஆமா பிராங்கி நினைச்சிருந்தானா ஒரு பொட்டி மாதிரி ரெடி பண்ணி 2 வீலை வச்சுட்டு அதுல இவங்க 2 உட்கார வச்சுக்கிட்டு அவங்க பாட்டு எழுத்துட்டு போலாமே. ஏன் அப்படி பண்ணாங்க? சரி என்னமோ ஒண்ணு மவுண்டன் ரூட்ல கடமுடான்னு இருக்குன்னு விட்டுட்டாங்க போல. ஐடியா இல்லாத பயலுக. ரோபினுக்கு எப்பண்டா இந்த சண்டை முடியும் இருக்குது. ஏன்னா நம்ம ஜிம்பைக்கு இன்னும் வெல்கம் பார்ட்டி இருக்குது இல்ல, அதுக்கான ஆர்வம். நம்ம ஜிம்பை பாத்தீங்கன்னா நல்லா மெச்சூர்டா பேசுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த குரூப்போட சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ண போறான். சோ அதை பெஸ்டா பண்ணணும்னு வேற ஒரு ஆசை. அந்த டைம் பாத்தீங்கன்னா பின்னாடி கைடோட பையன் கருணை கொடூரமா வந்து நின்றுட்டு இருப்பான். அதை நம்மளால 2 பேருமே நோட் பண்ணல. என்ன பண்ண போறானோ தெரியலையே. அப்படியே கட் பண்ண அந்த அல்ட்டி இருக்காளே, அவளுக்கு ரொம்பவும் போர் அடிச்சு போச்சு. அதனால பேஜ் ஒன்னு கிட்ட போய் ஏதாச்சும் கதை சொல்றா காக்காவாயாம்பா. அவனே கடுப்புல இருக்கான். அவன்கிட்ட போய் கேட்டா எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுமாம்பானா. ஏன்டா எருமை, இவ்வளவு வளர்ந்துருக்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கூடவா உனக்கு தெரியாது? ஐயோ நீ ரொம்ப மோசம், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற போல. வான்னு
புடிச்சு வச்சு விளையாண்டுட்டு இருப்பாளா, எக்கா உன் தொல்லை தாங்க முடியல, செம வெயிட்டா இருக்க தள்ளி போம்பானா, அவளுக்கு கடுப்பாயிரும். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து வெயிட்டும்ப அப்படின்னு அவனை ஒரு வழி பண்ணிடுவா. அந்த ஹூஸ் ஹூ இருக்கானே அவனுக்கு கடுப்பாயிரும். அட கொஞ்ச நேரத்துக்கு ஷார்ட் தான் போடாம சைலண்டா இருங்கன்னு. அதுக்கும் அந்த அல்டி கடுப்பாகி கத்துவா. அதுக்கப்புறம் பிளாக் மரியாவும் கொஞ்சம் சைலண்டா இருக்க சொன்ன உடனே அவளை எதிர்த்து பேசுறவங்க எல்லாத்தையுமே பயங்கரமா மிரட்டுவா. ஐயோ தொல்லை தாங்க முடியலன்னு ஒவ்வொருத்தரும் எரிச்சல்ல இருக்கும்போது கரெக்டா கைடோ வர சொன்னாருன்னு வந்து சொல்லுவாங்க. எப்பா ஒரு வழியா தொல்லை ஒளிஞ்சதுன்ட்டு நேரா அவனை பார்க்க போவாங்க. அதே நேரம் இங்க பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு நம்ம ஜோரோவையும் குடிக்க சொல்லுவாங்க. ஆனா அவன் ஒரு சிப்பு கூட அடிக்க மாட்டான். சரக்கு அடிச்சாங்கன்னா ஜாலியா பேசிட்டு ஏதாச்சும் லூசு மாதிரி வளருவானுங்க. ஆனா இவனுக்கு அடுத்தவங்களை குடும்பப்படுத்துறத பத்தியே தான் பேசுவானுங்க. இப்ப என்னன்னா லேண்ட் ஆஃப் ஆனோல சாதாரணமா கிடைக்கிற சரக்கும் இங்க இவங்க குடிக்கிற சரக்கும் டேஸ்ட் வேற லெவல்ல டிஃபர் ஆகும். இங்க தான் செம டேஸ்டா இருக்கும். அது ஏன் அப்படின்னா கைடோவும் உரோச்சியும் மட்டும் தான் இந்த மாதிரி ஹை குவாலிட்டி சரக்கெல்லாம் அடிப்பானுங்க. காமன் பீப்புளாலலாம் இதுல ஒரு சொட்டு கூட டேஸ்ட் பண்ண முடியாது. அதுல எபிசோ டவுன் ஒக்கபோரே டவுன்ல இருக்க மக்கள்லாம் இதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா டெஃபினட்டா நானே செத்துருவேன். அதுங்கெல்லாம் இன்னும் உயிரோட இருக்குதுன்னு சொல்லி பயங்கரமா அவமானப்படுத்துவானுங்க. ஜோரோ செம்மையா கடுப்பாவான். ஏன்னா இவன் அங்க போனப்போ அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் குடிக்கிறதுக்கு இருக்குது. அதுவுமே அவங்க காசு கொடுத்து தான் வாங்கணும். அந்த தண்ணியை கூட நம்ம ஜோரோக்கு ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனை நல்லா வெல்கமும் பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களை கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லாம எவ்வளவு தெனாவட்டா பேசுறானுங்க. ஏண்டா மக்களை விட உங்களுக்கு சரக்கு முக்கியமா போச்சு இல்ல, அப்போ இந்தாங்கடா குடிங்கடான்னு சொல்லி ஒருத்தனை புடிச்சு கதற கதற அவன் வாயில சரக்க ஊத்திக்கிட்டே இருப்பான். சுத்தி இருக்கவனுக்கு எல்லாம் டே வேணாண்டா அவன் ஆல்ரெடி குடிச்சிட்டான் ஃப்ரீயா விடுன்னு தடுக்க வந்ததுக்கே செவனிலே 2 அடி தெரிச்சிருவானுங்க. சரக்கு ஆசைப்பட்டியில அதை குடிச்சே சாப்பிடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க லூஃபியை காட்டுறாங்க. அவன் டே ஜாகி எங்கடா போய் தொலைஞ்ச, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கியே, ஓடனோட ஆசை கனவு லட்சியம் எல்லாம் என்ன ஆகுறது, ஐயோ அவனுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது இல்ல, எங்க போனான்னு தெரியலன்னு ஒருத்தன் மண்டை மேல எல்லாம் ஏறி உட்காந்துட்டு ஏப்பா இங்க ஜாகின்னு ஒருத்தன் வந்தானான்னு விசாரிப்பான். தம்பி நீ முதல்ல எங்க இருக்குன்னு சொல்லுப்ப, எங்க இருக்குன்னே தெரியலன்னு சுத்தி முத்தி தேடுவான். அவன் அடிச்சிருக்க சரக்குக்கு கண்ணு முன்னாடி நின்னாலே தெரியாது, இதுல சுத்தி முத்தி எங்கத்த பாக்குறது. அப்ப மேல ஏதோ இலவு விழுந்த மாதிரி எவனோ ஒருத்தன் கத்திட்டு இருப்பான். யாரான்னு பார்த்தா நம்ம குயின், அதாவது அவன் பாடிட்டு இருக்கான். பலூன் வாங்கி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஜாகியை தேடும் போது திடீர்னு ஒருத்தன் பிடிச்சி எப்பா தம்பி என்ன இவ்வளவு ஒல்லியா இருக்க, ஒழுங்கா சாப்பிட மாட்டியா, இங்க வா சூப்பரான சாப்பாடு அங்க கொட்டி கிடக்குது எடுத்து சாப்பிடுன்னு கூட்டு போய் காம்பானுங்களா. உடனே லூஃபிக்கு சந்தோஷம். குடுங்கய்யா இப்படி ஒரு சாப்பாட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு வாங்கி வாயில வைக்க போவான். அட ஒரு 2 நிமிஷம் பொறுமையா இருந்தா என்ன, இந்த சாப்பாடு பாரடைஸ் ஃபார்ம்ல இருந்து ரெடி பண்ணது, சொல்ல போனா நம்ம சாப்பிடறதுக்காக மட்டுமே ரெடி பண்ணது. இதை மட்டும் ஒக்கபோரே டவுனை சேர்ந்தவங்க மட்டும் தின்னாங்கன்னா ஷாக்கிலேயே செத்து வாங்கலாமா, அவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு வேற சொல்லுவானுங்க. ஞாபகம் தான் சண்டை போட்டு நம்ம பையன் சாப்பாடை வாங்கி கொடுத்தானே, அதான் ஒரு கப்பல் நிறைய சாப்பாடு, அவங்களுக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய சாப்பாடை தான் இங்க இவனுங்க சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம பையலுக்கு அவங்க படுற கஷ்டம்லாம் ஒரு செகண்ட் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அட நம்ம பையன் வந்து சேர்ந்தானே, அப்ப நம்ம ஒட்டமா ஹெல்ப் பண்ணாலா, அதுக்கப்புறம் அவ சாப்பிடாம நம்ம பையலுக்கு இருந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு, அதுவும் எப்படி டெய்லி அந்த சாப்பாடு கிடைச்சா பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு டைம் கிடைக்கிற அந்த சாப்பாடை லூஃபியை சாப்பிட சொல்லிட்டு அந்த ஃபேக்டரி கழிவு கலந்த ரிவர் வாட்டரை குடிச்சு உயிர் போயிருக்கும், சாவ தொட்டுட்டு ரிட்டர்ன் வந்திருக்கா. ஆனா இவனுங்க பாத்தீங்கன்னா இங்க கூத்தடிச்சு கும்மால அடிச்சுட்டு இருக்கானுங்க. அட அதோட இருந்தா பரவாயில்லையே. அப்ப ஒரு 2 பேரும் அண்டா வச்சுட்டு எனக்கு இது வேணும்பா, ஒருத்தன் எனக்கு வேண்டாமா, 2 பேரும் பிடிச்சி இழுன்னு இழுத்துட்டு இருந்ததுல அந்த அண்டா அப்படியே நம்மால தலையில வந்து விழும். அட வேற ஒண்ணும் இல்ல, அதுல ஃபுல்லா ரெட் பீன் சூப் தான் இருக்குது. இதை ஏன் இங்க கொண்டு வந்தானுங்கன்னா நிறைய அங்க ரெடி பண்ணிட்டாங்களாமா, மிச்சம் இருந்ததை இங்க கொடுத்துருக்கானுங்க. இப்ப சண்டை என்னன்னா சரக்கு குடிச்சிட்டு இருக்கும் போது இந்த சூப் எல்லாம் யாராச்சும் குடிப்பாங்களா, அதனால தேவையில்லைன்னு ஒருத்தன் சொல்லுவான், இல்ல வேணும்னு ஒருத்தன் சொல்லுவான். அப்படியே சண்டை போட்டுட்டு அவனுக்கு விட்டுருக்கலாம். இன்னொரு சூப் அண்டா இருக்கும், அதை வேணும்னே உதச்சு கொட்டி விடுவானுங்க. அதுவும் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, ஒக்கபோரே டவுன் மேல ஊத்தி விடுங்க, கீழே கொட்டின சூப்பை அவங்களாச்சும் வலிச்சு நக்கிட்டு போவாங்க. எதுக்கடா சூப்பெல்லாம் இங்க கொட்டி அழுக்காக்குறீங்க, இது பார்ட்டி டைம் அப்படின்னு அவனுக்கு சொல்லும் போது லூஃபிக்கு ஒட்டமா அந்த ரெட் பீன் சூப்பை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதா தெரியுமா. அதான் சாப்பிட்டு பார்த்துட்டு செம டெலிஷியஸா இருக்குன்னு ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டா. சாப்பாட்டுக்காக ஒரு சின்ன குழந்தை அங்க அப்படி போராடிக்கிட்டு இருக்குது. ஆனா இவனுங்க சூப்பை ஊத்தி ஊத்தி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இது நிஜ வாழ்க்கைக்கும் பொருந்தும், அதைத்தான் இவங்க கதையா எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் நம்ம பையன் என்ன பண்றான்னு. அவன் அண்டாவை தட்டி விட்டுட்டு அப்படியே கொலை வெறியில நின்றுட்டு இருப்பான். சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பானுங்க. அப்போ ஒரு லுக்கு விடுவான் பார்க்கணுமே, அந்த வெறியில அடிச்சிருந்தான்னா பல்லு பகடெல்லாம் எல்லாத்துக்கும் பேந்துரும், அவ்வளவு வெறியில இருக்கான். சரி இந்த வெறியில எல்லாத்தையும் அடிச்சாங்க கலவரத்தை கிரியேட் பண்ணானா இல்ல புத்திசாலித்தனமா கைடோவா காலி பண்றேன் கிளம்புனானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.